ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது திரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் சொல்ல போறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வக்ரசனி உங்களுக்கு புகழ் வச்சு கொண்டு போகும் அப்படி சொல்லியிருந்தேன். அப்ப நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும் அந்த இது. கிட்டத்தட்ட நிறைய பேரு, அதாவது 2 லட்சம் பேர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. கருத்தியல், உயிரியல், அதாவது கருத்துல உயிர் இருக்கணும். அதனால இந்த கருத்தை நம்ம சொல்லுதல் சரியா இருக்கணும். சொல்லுதல் யாவர்க்கும் எளிய இனிய வண்ணமாம் சொல்லுதல் செயல், அப்படியே சொல்லிய வண்ணம் செயல். அதாவது திருவள்ளுவர் எதை சொன்னாலும் அந்த சிறப்பா சொல்லணும் அப்படின்றது பெருந்தகை. ஒரு கட்சி பலம் பெறணும்னா அந்த கட்சியினுடைய பவுண்டேஷன் எப்படி இருக்கு? கட்சியிலிருந்து எல்லாரும் போவாங்க, ஆனா அந்த கட்சி ஒரு தலைவரை உருவாக்கணும். அப்ப அந்த கட்சி ஒரு தலைவரை உருவாக்கணும். ஒரு தொண்டனை உருவாக்கின பிறகு அந்த தொண்டை தலைவனா மாறுறான். தலைவர்கள் போவார்கள் வருவார்கள், இது தேவையில்லை. ஆனால் கட்சியினுடைய பவுண்டேஷன் ஒரு தலைவரை உருவாக்கி அனுப்புது இல்லையா? அப்ப கட்சியினுடைய பெருமை நல்லா இருக்கு இல்லையா? அப்ப கட்சியினுடைய பாரம்பரியம் 76 ஆண்டுகள் இன்னைக்கு திமுக வெற்றி நடை போட்டு பீர் நடை போட்டு கொண்டு இருக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்திருக்கு. மதிப்புக்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு எங்க இல்ல. இன்னும் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படிங்க டி ராஜேந்திர சார் ஆரம்பிச்சாரு, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கட்சி எல்லாம் வந்திருக்குது. ஆனா 76 ஆண்டுகளை அந்த கட்சியை உடைக்கணுமே, ஏன் உடைக்க முடியல? கட்சியினுடைய பலம். அதாவது இத பெரியார் கண்ட கட்சி, அண்ணா கண்ட கட்சி, அவங்க பாதையில வர கட்சி. இது சாதாரண கட்சி இல்ல, இது திராவிட பாரம்பரியம். ரத்தாங்க ஊறுது, தமிழர் ரத்த ஊறுது, தமிழ் பண்பாடு, தமிழ் சிறப்பு. தமிழுக்கு நிறைய சொல்லலாம். அதாவது இத தமிழை தாங்கி தூக்கி பிடிச்சவரு செங்கோல் மன்னன். அப்படி யாருன்னா இன்னைக்கு கலைஞரை சொல்லலாம், அண்ணாவை சொல்லலாம், பெரியாரை சொல்லலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பா இவங்களா செஞ்சிருக்கிறாங்க. இவங்களா புனிதவான். பெருமையை, தமிழுடைய பெருமையை பறைசாற்றிருக்காங்க. என்னக்கா தமிழ் அகராதிக்கு ஒரு பெருமை, சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தமிழ் பண்பாடே அதான். அப்ப இந்த பாரம்பரியத்துல திராவிட அமைப்புல வருது. இன்னைக்கு கலைஞர், அவங்க புள்ள ஸ்டாலின், இவங்க எல்லாம் வராங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. கலைஞரை பத்தி நிறைய சிறப்பா சொல்லலாம். ஏன்னா கலைஞரை ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பேச முடியாது. இன்னைக்கு யாருங்க கலைஞர் அளவுல அரசியல் பண்றாங்க? யாருமே இல்லைங்களே. அதனால வெற்றிகரமா இருக்கனால இன்னைக்கு கலைஞருடைய பெருமை தேவைப்படுது. அதனால கலைஞருடைய ரத்தத்துல வந்தது எல்லாமே வீரியம் அதிகம். முதல்ல புரிஞ்சுக்கங்க. கலைஞர் சாதாரணமா நினைக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்தது, ராஜீவ்காந்தி கொலை. அதை ஜீர்ணிக்க முடியாது. அதுல கூட அவரு பேர்லாம் அடிபட்டது, தமிழ் திமுகவுடைய பேர்லாம். அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி ஒண்ணு வருது. அதாவது கலைஞருக்கு செலவு வேணான்னு கலைஞரே சொல்லியிருக்காரு, எனக்கு செலவு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவர் வீரமணி ஐயா அவர்கள் அவங்களுடைய அமைப்புல அந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க. அப்ப வேற வழி இல்லாம அதை அப்படியே விட்டாங்க. அந்த சிலை சாதாரணமான சிலை இல்ல, மனிதனுக்கு வேற மாதிரியா இருக்கலாம். உயிரோட இருக்கும்போதே சிலை வைக்கிறாங்க. விமர்சனங்கள் வந்தது, எல்லா விமர்சனங்களும் திமுக தாண்டிதான் போயிருக்குது, வெற்றி போட்டிருக்கு. அதனால தப்பு இல்லை. அப்ப அந்த சிலைய அந்த நடக்கக்கூடாத ஒரு செய்தி சொன்ன பாத்தீங்களா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிரதமர் ராஜீவ்காந்தி. அப்ப அவரை ஒரு வெடி வச்சு தகர்த்திட்டாங்க. ஏதோ ஒரு எதிர்பாராம ஒரு துர்மரணம் நடக்கக்கூடாது, நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரியதுதான். இன்னைக்கும் ஜீர்ணிக்க முடியலதான். இதான் ஒரு விதி. அதனால அந்த அமைப்புல யாரு குற்றவாளின்னு கூட தெரியாம இன்ன வரைக்கும் ஏதோ போயிட்டு இருக்கு வச்சுங்களேன். அப்ப ஒரு சின்ன பையன் ஒரு கடப்பாறை எடுத்துன்னு அந்த சிலையை உடைக்கிறான். அந்த பத்திரிகையில செய்தி வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், அதுல அந்த செய்தி வருது. கலைஞருக்கு ஒரு போன் வருது, சார் கலைஞர் அவர்களே மாரி உங்க சிலையை உடைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நீங்க பிடிச்ச அந்த போட்டோ பார்த்துட்டு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவன் என் மார்பிலே குத்தி இருந்தால் அவனை நான் பெருமைப்பட்டிருப்பேன், அது ஈட்டியாக நினைக்கின்றேன். அவன் என் எதிரிகள் என் மாரில் தாக்கினால் அதை நான் விருப்பமாக ஏற்றுக்கொள்வேன். ஏனால்
ஒரு எதிரிய ஒரு வீரன் தாக்குவதே நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அவனோ என் முதுகில் குத்துகிறான். என் முதுகில் பல பேர் குற்றுகிறார்கள். அதை கொண்டு நான் வருந்துவதில்லை. திராவிட கழகம் அதுக்காக அதை பத்தி பேசுவதும் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் முதுகில் தான் குத்துவார்கள். அது போன்றுதான் இதை நான் எடுக்கிறேன். ஒரு வாரத்தில் அடிச்சார் பாருங்க. பின்னால தாக்குதல், முதுகுல குத்துறது பேடித்தனம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதாங்க கலைஞர். அவர்கிட்ட அகநானூறு, புறநானூறு, குண்டலகேசி, மணிமேகலை, இது பல சிலப்பதிகாரம் முத கொண்டு பார்த்தவருங்க. காவிய தலைவன், காவிய நாயகன். அவர் பத்தி பெருமையா பேசலாம். தென்னாட்டின் திருவிளக்கு, கருத்து களஞ்சியம், சிறந்த எழுத்தாளர், சீர்திருத்த சொன்னால், தலைச்சிறந்த பேச்சாளர், அரசியல் சாணிக்குங்க கலைஞரே. சாதாரணமா நினைக்க முடியாது. அதனால பல விழாக்கள் கண்ட கட்சி இது. 76 வருஷம். அதனால இன்னைக்கு பீர் நடை போட்டிருக்கு. அந்த ரத்தத்துல வந்தது ஸ்டாலின். சும்மா இருப்பாரா? இதான் விதி. அமைதியா இருந்து இன்னைக்கு சிங்க மாதிரி வருவார் சொன்ன வந்தாரு. இன்னைக்கு பாருங்க எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. இப்ப மேட்ருக்கு வரேன். வக்ர சனியால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு யோகமே. ஏன்னா தசையும் சனி தசை தான் போயிட்டு இருக்கு. அவர் சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்குது. ஏன்னா ஜன காலத்துல சனி அவருக்கு வக்ரம். அவருடைய ஜாதகம் வந்துங்க சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், விருச்சக லக்னம். லக்னத்துக்கு 12 சொல்லக்கூடிய துலா ராசியில சனி வந்து உச்ச பலம் பெற்றிருக்கார். ஆனா அந்த சனி தன்னுடைய 7வது பார்வை யாரை பார்க்கிறார்னா சுக்கிரனை பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார். குரு இந்த லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடைய தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி குரு. அவரோட வீட்டுலதான் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. செவ்வாவ குருவ பரிவர்த்தனையா இருப்பாங்க. அதாவது குருவோட வீடு மீன வீட்டுல தான் செவ்வாய் இருப்பாரு. செவ்வாவுடைய வீட்டுலதான் குரு இருப்பார், சுக்கிரனா இருப்பார். குரு வந்து 6, 8, 12 அந்தணன் மறையக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. குருவுக்கு வந்து 6, 8, 12ஆம் இடத்த குரு பார்க்க கோடி நன்மை. 6ஆம் இடத்தை பார்க்கலாம். 6ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது. ஆட்சி வீடு உச்ச வீடா இருந்தாக்கா அதுக்கு தோஷம் கிடையாது, மறைவு கிடையாது. இப்படின்னு ஒரு விதி இருக்கு, கர்மா. ஆனா அவர் 6ஆம் இடத்துல மறையும் போது அவரு அது ஒளிப்படாத ஒரு இடம், அந்த இடத்துல பலம் போயிடும். அப்ப அந்த இடத்துல குருவால பார்வை இருக்கு, ஆனா பார்வையினுடைய சிறப்பு இல்லை. அவ்வளவுதான். பார்வையினுடைய ஒளியுடைய தன்மை கம்மியா இருக்கும். அப்ப யாரா அந்த இடத்துல இருக்காருன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. வீரியம், வேகம், இது எல்லாமே இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கிறார். சனிக்கு நண்பர் சுக்கிரன், சுக்கிரனுக்கு நண்பர் சனி. 2 பேருமே பார்வையில இடப்பரிவர்த்தனை பார்வை பார்த்துக்கிறாங்க. இது சிறப்பான ஒரு யோகம். ஜனகாலத்திலே அவருக்கு வக்ரம். அதனால இப்ப அந்த வக்ரம் பெற்ற அந்த சனி தன்னுடைய 3வது பார்வையா ராகுவை பார்க்கிறாரு. ராகு எங்க இருக்காருனாக்கா தனுசு வீட்டுல இருக்கார். தனுசு வீட்டுல இருக்கிற ராகு பார்க்கும்போது ராகு பிரம்மாண்டமா பலமா வர்றார். அப்ப அந்த ராகுன்னா நிழ கிரகம், இருட்டுல எது நடந்தாலும் எடுத்து காமிச்சிடும். இப்ப அந்த சனி வந்து இருள் கிரகம், சாயா கிரகம், இருட்டுல எது நடந்தாலும் எடுத்து காட்டும். அததான் சொல்றேன் பாருங்க. வக்ர சனியால் திரு ஸ்டாலினுக்கு உயர்வான அமைப்பு, ராஜயோகம் உள்ளது. வக்ர சனி மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிப்படும். என்னென்னலாம் மறைக்கப்பட்டதோ எல்லாமே, அதாவது துருப்புச்சீட்டு எல்லாமே இனி மறைக்கப்பட்ட துருப்புச்சீட்டு ஒவ்வொன்றாக ஸ்டாலின் கைக்கு வந்து சேரும். ஸ்டாலின் பெருமை அடைவார். இதுதான் ஒரு விதி. அப்ப இது எல்லாமே ராஜ கழகம் உருவாகிறது. அப்ப அந்த ராஜ கழகங்கிறது அரசாங்கத்தால கழகம் உருவானது. அந்த இது வந்து சப்போர்ட் பண்ணுது யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அது யோகம். அரசியல் முடிச்சுக்கள் ஒவ்வொன்றாக உடையும். மீண்டும் சொல்றேன், அரசியல் முடிச்சுக்கள் ஒவ்வொன்றாக உடையும், கழகங்கள் விலகும். ஸ்டாலினுக்கு இது லாபமான ஒரு அமைப்பு. நீதிமன்ற வழக்குகள் இதுவரைக்கும் தடுமாற்ற தாமதமா இந்த ஸ்டாலினுக்கு இனிமேல் ராஜயோகத்தை கொடுக்க போது நீதிமன்ற வழக்குகள் அவரை சந்தோஷப்படுத்த போகுது. இதான் ஒரு விதி. அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாக இனி வெற்றிதான், திமுகவுக்கு வெற்றிதான்றான். ஏன்னா சனிக்கு மிஞ்சிறது ஒரு எதிரியே கிடையாது. அதனால சனியை வந்து எதிரிகள் போட முடிச்ச சனி ஒருவனே உடைப்பான். ஆனாதான் சனி வந்து சனி கொடுத்தார் எவர் தடுத்தார்னா, சனி ஒருவருக்கு கொடுக்கிறார்னா அது யோகம். சனி தடுக்கிறார்னா எல்லா கிரகத்தாலையும் மறுபடியும் தடுக்க முடியாது. ஏன்னா சனி கொடுத்ததான் சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்ப இந்த ஜாதகப்படி, இவருடைய ஜாதகப்படி மேலான ஒரு யோகத்தை சிறப்பா செயல்படுது. இப்ப இவருக்கு வந்து எப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க, சனி தசை போகுது. இப்ப இந்த சனி தசை இவருக்கு யோகமான தசை. எல்லாத்துக்கு மேல சனி வந்து சுகஸ்தானாதிபதி, 4 கூடிய தாய் ஸ்தானாதிபதி, கேந்திராதிபதி. பாவ கிரகங்கள் கேந்திரம் பெறலாம், சுப கிரகம் கேந்திரம் பெறக்கூடாது. அப்ப பாவ கிரகங்கள் 6ல மறைஞ்சாலும் 8ல மறைஞ்சாலும் யோகம் தான். ஆனா இந்த லக்னத்துக்கு இவரு சுபரானவர். யாரு? சனி வந்து ஒரு 4 கூடிய சுகஸ்தானாதிபதி. அரசன், மன்னன், ஆண்டவன் அப்படின்ற தகுதி உடைய யாருன்னா குரு. அவரு இந்த ஆண்டு
புதுக்கோச்சாட்டுல இந்த ஆண்டு அவருக்கு வந்து ராசிக்கு மேல இருக்கார், கடக ராசியில இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம் ஐயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அதனால உச்சமான நிலையில இருக்கனால குரு வந்து இவர் ஜனன காலத்துக்கு 2 கூடியரா இருந்தாலும் அவர் யோகாதிபதி தான். ஆனால இவர் குருவை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனா சனி சிறப்பான சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் சனி வந்து இவருக்கு ராஜயோகமா அமைஞ்சிருக்கு. வக்ர சனியால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ராஜயோகமே. இரண்டாவது, இவர் ஜாதகத்துல 1, 5, 9 கூடியர்கள் சுபர், இவங்க எல்லாமே பலம் பெற்று இருந்தா ஒரு ஜாதகம் பலம் பெறும். அதுக்கு அடுத்தது ஒரு அரசியலுக்குள்ள வரணும்னாக்கா சூரிய பலம் இருக்கணும், செவ்வாய் பலம் இருக்கணும், குரு பலம் இருக்கணும், சனி பலம் இருக்கணும், ராகு பலம் இருக்கணும். இங்க ராகு வக்ரமான ராகுவா இருக்காரு. இருந்தாலும் ராகு வந்து யோகத்தை கொடுக்கிற அளவுல தான் இங்க ராகு இருக்காரு. ஆனா ராகு நல்லதான் செய்வார், யோகத்தை தான் செய்வார். ரெண்டாவது, சனி வந்து உச்சமா இருந்தாலும் இப்ப இந்த வக்ரம் பெற்றனா இந்த 6 மாசத்துக்கு சனிவா இவருக்கு யோகம். அதுக்கடுத்து குருவாலையும் இவருக்கு யோகம். இவரை இந்த நேரத்துல இவரை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு கிரகங்கள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா சரியாக ஒரு 4-5 மாசமா இவருக்கு வந்து தூக்கம் இல்லை, இவருக்கு இந்த அமைப்பு எல்லாத்தையும் கிரகங்கள் மாத்துது. இந்த சனி வக்கரத்தால இவருக்கு உக்ர பலன் அடைவாரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இனி ராஜயோகம் தான், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம்.